ஒரே வீட்டுக்குள்ள 2 முதன்மை அமைச்சர், முதல்வர், துணை முதல்வர் 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள. அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் துணை முதல்வர், இவர் முதல்வரா இருக்கும்போது மகன் துணை முதல்வர். இது என்ன சமூக நீதி? எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரு. செம்மொழி பூங்கா, செம்மொழி ஐயா கருணாநிதி அவர்கள் பூங்கா எடுத்தவனே செம்மொழி பூங்காவுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேரை விட்டா வேற பேரு. நிறுவுகிறீர்கள். பெரியாரை தந்தை என்று சொல்லும் போதும், தமிழர் தலைவர் என்று சொல்லும் போதும் தலையாட்டிக் கொண்டிருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழர் கடவுள், தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டிக் கொண்டிருக்குது. இது மாதிரி ஒரு கேவலம். 5 முறை எங்களை ஆண்டவர், அதனால் அவர்தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்துக் கொண்டிருக்கிற மானங்கட்ட கூட்டமா மாறிக்கொண்டிருக்குது. அன்னைக்கே தலையாட்டாம நிமிந்து யார் யா தந்தை, யார் யா தலைவர்னு கேட்டிருந்தா இவன் பேசிருப்பாங்களா அன்னைக்கு? அதனால புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று. வாய்ஸ் பெண்டிங். இவர் கேட்பதில் என்ன தவறு? சபாஷ் அண்ணே, நானே இப்பத்தான் யோசிக்கேன். அறிவார்ந்த சமுதாயம் அடிமை சமுதாயமாக மாறிப்போனது. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.